ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ரெசிபி போடவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியல. நீ அடுத்தடுத்த ரெசிபி கண்டிப்பாக வரும். இன்றைக்கி லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் பார்க்க போகிறோம். லெமன் சாதம் வந்து தேங்காய் துருவல் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு ஒரு கைப்பிடி அளவு நெடக்கடலை நான் எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, நெடக்கடலை எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி ஒரு 4 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்காக போடுறதாங்க. வரமிளகா வாசனைக்காக போடுறது. 2 வரமிளகா முழுசாக வாசனைக்காக போட்டுடலாம். அதுவும் போட்டு நல்லா எண்ணெயில் வணங்கின பின்னாடி ஒரு 1/2 கப் தேங்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் மிக்சியில் 1க்கு 2 அரைச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் இந்த தேங்காய் துருவல் போட்டு செஞ்சு பாருங்கள். லெமன் சாதம் சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாயும் ஒரு 1/2 மூடி தேங்காயும் மிக்சியில் 1க்கு 2 அரைச்சி இதில் போட்டுடலாங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிடலாம். நல்லா எண்ணெயில் வணக்கின முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிடலாம். வணக்கிட்டு நம்ம சாப்பாடு கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வணங்கின பின்னாடி ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சு ஊற்றி கிளறும்போது கசந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றி நல்லா வணக்கிடுங்க. வணக்கின பின்னாடி நம்ம வடித்து வச்ச சாப்பாட்டை எடுத்து கிளறிடலாம். இப்போது இந்த லெமன் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த லெமன் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்ட பிறகு 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு 4 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கட்டுங்க. ஒரு 3 வரமிளகா போட்டுடலாம் முழுசாக. 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கணுங்க. வணங்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு வணக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். வணங்கின பின்னாடி 2 பெரிய தக்காளி அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வணங்கிட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் போட்ட பின்னாடி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணுங்க. அதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வணங்கட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு.
அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4, 5 உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே கட் பண்ணி மஞ்சத்தூளும், உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசாலா ஒட்டுறதுக்காக நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின பின்னாடி கடைசியாக கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடைசியாக போடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்லேயே கரம் மசாலா போட வேண்டாம். இறக்கி வைக்கிற நேரத்தில் கரம் மசாலா போடுங்க. நல்லா போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாங்க. இந்த லெமன் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மண் வாசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.